நான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற நிலைமைய பார்க்கும் பொழுது 26 இல்ல 31 இல்ல 36லயும் திமுக ஆட்சி வரவே வராதுங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. அதான் உண்மை. அது எனக்கு தெரியல. நீங்க திரு செல்வ பெருந்தகை இந்த டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தான் கேட்கணும். அதிமுக கூட்டணியில வந்து சசிகலா மற்றும் ஓபிஎஸ் இணைக்க முடியாது எடப்பாடி இணைக்கிறதுக்கான வழிகள் நீங்க திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிப்பதை திரு நயினார் நாகேந்திரன் திரும்ப திரும்ப உங்களிடம் கிளிப்பில்ல மாதிரி ஊர்ஜிதப்படுத்தி வைக்கிறார். அதற்கு அப்புறம் நீங்க அவர்களெல்லாம் அதிமுக இணைக்கணும் என்பது உங்கள் கோரிக்கையாக இருக்கிற பட்சத்தில் அது அவர்களுக்குள்ள அவங்க முடிவு செய்துவார். இதுல அமமுகவை நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 8 ஆண்டுகளாக செயல்படுகின்ற ஒரு அரசியல் இயக்கம். நாங்கள் மோடி அவர்கள் 24 தேர்தலின் பொழுது மீண்டும் பிரதமராக வந்தால்தான் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் அது நல்லது என்கிற நோக்கத்தில் அந்த கூட்டணியில இணைந்து அதில் நாங்கள் பயணித்து வருகிறோம். 26 தேர்தலில் திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு எங்கள் கூட்டணி பலப்படணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம். தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு யார் சார் தலைமை? ஏடிஎம்கே தான் தலைமை. இதுக்கு என்ன உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும். ஏற்கனவே இல்ல நீங்க திரு அமித்ஷா சொன்னத பல உங்க தொலைக்காட்சியிலேயே வந்திருக்கு. யாரு தலைமைனா தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு அம்மாவின் கட்சி தான் தலைமை என்று இன்றைக்கு கூட அவர் நீங்க எதற்காக வந்திருக்கீங்களோ அந்த இதுல கூட அவர் அதே கருத்தை தான் சொல்லியிருக்காரு. சொல்லுங்க. முதல்வர் வேட்பாளரை பத்தி அவர் கிளியரா சொல்லியிருக்காரு. நீங்க அதை புரியாத மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவர் முதல்ல ஒரு கேள்வி கேட்டதை கரெக்டா கேட்டீங்க. அதிமுக இன்னொரு கட்சியோட உள்கட்சி விவகாரத்தில் நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பொருந்தும். இன்னொன்னு, மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து வருகிறார். குறிப்பாக அம்மாவின் தொண்டர்கள் எல்லோரும் ஒரே குடையின் கீழ் ஓர் அணியில், அது எந்த கட்சியாக இருந்தாலும் இணைந்து ஒற்றுமையுடன் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது திமுக வீழ்த்த முடியும் என்பது அவர் 21 அதை முயற்சி செய்தார். 26 அவருடைய முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அவருடைய அந்த முயற்சிக்கு ஏதாவது ஒரு இடையூறு ஏற்படுகிற விதமாக அம்மாவின் தொண்டர்கள் யாரும் செயல்பட மாட்டார்கள். ஒரு அம்மாவின் தொண்டனாக அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் குடையின் கீழ் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இணைந்திருப்பதற்கு இடையூறு விதமாக நான் எந்த ஒரு வார்த்தையும் சொன்னால் அது நாகரிகமாக இருக்காது. அதுதான் என்னுடைய பதில். அதுதான் தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு உரிய தொகுதிகளை உறுதியாக பெற்று நாங்கள் போட்டிடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வகிக்கிறோம். எங்கள் கூட்டணியில் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே கூட்டணியிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்ற அம்மாவின் கட்சியை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், திரு நயினார் நாகேந்திரன் சொல்வதுதான் சரியான பதிலா இருக்கணும். நீங்க சொல்றவர்கிட்ட நீங்க போய் கேட்கணும். நீங்க கேட்டுட்டு அதை பதில பண்ணணுமே தவிர எண்ணிட்டு கேட்கறது அது வேற யாருமே பார்க்கல. அதனால என்ன இருக்கு, அதை பார்க்கணும்னு அது உங்களுக்கு ஏதாவது எதை கொளுத்தி போட்டு ஏதாவது வருமானு பாக்குறீங்க. உங்களுக்கு பரபரப்பா நியூஸ் வேணும்னு உங்களுடைய காம்படிஷனுக்கு மத்தியில் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் என்னுடைய பதில் நீங்கள் விரும்புகிற மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்பெற்று வருகிறது. உறுதியாக தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சியை வீழ்த்தி நல்லது ஒரு மக்கள் ஆட்சியை உருவாக்கும். இதெல்லாம் ஜோசியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் சொன்ன ஒரே வார்த்தை, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி செய்து வருகிறோம். அதற்கு இடையூறாக எந்த ஒரு வார்த்தையும் எதுவும் பேசுவது நாகரிகமாக இருக்காது. எங்களுடைய ஒரே இலக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும். நடிகர் கைதால போதை மருந்து புழக்க தமிழ்நாடு ஃபுல்லா பரவி இருக்கு.
மக்கள் அச்சத்தில் வாழ்கின்ற சூழ்நிலை, பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் முதற்கொண்டு மாணவியர் முதற்கொண்டு இன்றைக்கு பல்வேறு வன்கொடுமைக்கு ஆள்வாவதற்கு காரணமே இந்த போதை மருந்து புழக்கம். கூலிப்படைகள் பெருகி இருக்கு. தமிழ்நாடு ஒரு போதைப் பொருள் சந்தையாக உருவாகி இருக்கிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்தி அளிக்க வேண்டிய அரசாங்கம் 3 தேர்தலை பற்றி கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக ஒரு குடும்பத்தின் பிடியில் இருக்கிற இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு நாங்கள் முடிவு கட்டுவோம். அதுக்கு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவா இருக்கிற தவிர நீங்க எங்களுக்குள்ளார கேள்வி மேல கேள்வி குழப்பம் இல்லாம நீங்க யாரு பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கள்ட்ட போய் கேள்வி கேளுங்க. முதல்வர் வேட்பாளர் அமித்ஷா சொல்லியிருக்காங்க. துணை முதல்வர் சார் இப்பதான் சார் ஒரு கூட்டணியை பலப்பட்டு வருது. தேர்தல் கொஞ்சம் பொறுத்து பாருங்களேன். ஒரு 6-7 மாசம் பொறுத்து தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். திருச்சியில் நீங்க போட்டியிட வாய்ப்பு இருக்கா சார்? திருச்சியில் நீங்க போட்டியிட போட்டிட்டா நிச்சயம் சொல்றேன்.